ஞானசேகரன்ற குற்றவாளிக்கு ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. எந்த வகையிலுமே அவர் வந்து தப்பிச்சிடக்கூடாது. உனக்கு அம்மா இருக்காங்கன்னு தெரியுது இல்லையா? அந்த பிள்ளைய பார்க்கும்போது உனக்கு அவ சகோதரி மாதிரி உனக்கு தெரியலையா? தன்னை ஒரு ரவுடி மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு நிறைய பெண்களை மிரட்டி வாங்கின மொத்த வழக்குக்கும் சேர்த்து கிடைச்ச ஒரு பெரிய ஒரு இதுதான் இதுன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், அண்ணா யூனிவர்சிட்டியோடைய தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது ஞானசேகரன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து தண்டனையை வந்து குறைங்க, ஏன்னா நான் எங்க அம்மாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஏன் தண்டனையை குறைக்கணும்? என்ன காரணம்? நீங்க அந்த தண்டனை செய்யவே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஒரு சில அரிய வழக்குகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து பிரிவின் கீழையும் ஒரு குற்றவாளியோடைய வந்து குற்றம் வந்து நிரூபணம் செய்ய முடியும். அந்த மாதிரி இந்த குற்றத்தை செஞ்ச இந்த குற்றவாளி ஞானசேகரன்ற குற்றவாளிக்கு ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. எந்த வகையிலுமே அவர் வந்து தப்பிச்சிடக்கூடாது. சட்டத்தினுடைய நுழைவாயில்ல வேற எங்கேயாவது ஒரு எக்ஸம்ஷன்ற பேர்ல, அதாவது நினைவு சரியில்லாம இருந்தேன், எனக்கு புத்தி சுவாதீனம் இல்ல, நான் குடிபோதல் இல்லை, இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸம்ஷனுக்குள்ளேயும் அவர் தப்பிச்சிடக்கூடாதுன்னு தெளிவா அவரோட வாய்ஸ் ரெக்கார்டு, அவருடைய டிஎன்ஏ டெஸ்ட், பிளட் டெஸ்ட்னு ஒண்ணு விடாம ப்ராப்பரா ஒரு வழக்கை, ஒரு குற்றவியல் வழக்கை, ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கை எப்படி வந்து கரெக்டா விசாரிக்கணுமோ அந்த மாதிரி விசாரிச்சு முறையான வகையில தானே கொடுத்திருக்காங்க. ஏன் குறைக்கணும்? உனக்கு அம்மா இருக்காங்கன்னு தெரியுது இல்லையா? அந்த பிள்ளைய பார்க்கும்போது உனக்கு அவ சகோதரி மாதிரி உனக்கு தெரியலையா? நாளை ஒரு குடும்பத்துக்கு, நாளைக்கு ஒரு குழந்தைக்கு அவன் அம்மா போறன்ற அப்ப உனக்கு தெரியலையா? இது ஞானசேகரனுக்கு இந்த வழக்குல மட்டும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பாதை நான் பார்க்கல. ஞானசேகரனுடைய பின்னணி புண்பலங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வர்ஸ்ட். அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னாலே, கட்சியினுடைய பேரை சொல்லி தன்னை ஒரு ரவுடி மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு நிறைய பெண்களை மிரட்டி வாங்கின மொத்த வழக்குக்கும் சேர்த்து கிடைச்ச ஒரு பெரிய ஒரு இதுதான் இதுன்னு நான் பாக்குறேன். நான் ஓகே ஓகே அக்கா, அது மாதிரி மேம் இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாங்க. என்ன அப்படின்னா மேம், அதாவது அதாவது ஞானசேகரனுடைய வங்கி கணக்கீடு இருக்குல்ல, அதை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே முன்னாடி வச்சிருக்காங்க ஞானசேகரன் தரப்புல இருந்து. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முடக்கடும் தான் நான் சொல்லுவேன். இப்ப காசு இருந்தா தானே உனக்கு ஆட தோணும். ஒரு வழக்கறிஞரை போய் பார்க்கணும், இந்த வழக்குல இருந்து தன்னை விடுவிச்சுக்கணும் அப்படின்னா, வேறு வல்லுநர்களை போய் சந்திக்கணும் வைக்கணும்னா, ஏன் அவங்க அம்மா கிட்ட அக்கௌண்ட் இருக்கும், அவங்க ஒய்ஃப் கிட்ட, அவங்க சகோதரி கிட்ட அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்ல டிரான்சாக்சன் வச்சுக்கிட்டோம். வேண்டாம், முடக்கப்பட்டதா இருந்தா ரொம்ப நல்லது. அதுல வந்துட்டு நான் பணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த தவறுல இருந்து தப்பிக்கிறதுக்கோ, இல்ல அவருக்கு தேவையான சில வசதிகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வந்து பண பரிவர்த்தனைகள் வந்து ஒரு தவறான ஒரு உந்துதலா இருக்கும். அதனால அது தேவையில்லை. அது நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிச்சிருக்காங்களோ அதை வந்து மனமும் வந்து ஏத்துக்கிறது ரொம்ப நல்லது. தீர்ப்பு சொல்லிட்டாங்க குற்றவாளி அப்படின்னு. தண்டனை அப்படிங்கிறது வந்து 2ஆம் தேதி வந்து தண்டனையோட விவரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. தீர்ப்பு வரும்போதே தண்டனை விவரங்கள் வெளியிடாம இருக்குவதற்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? இல்ல, நீதிமன்றம் வந்து ஒரு செயலை வந்து அதை ஹிடன் பண்றாங்க, மறைக்கக்கூடிய காரணமோ இல்ல வந்து இதை வந்து தாமதமா நம்ம சொல்லலாம் அப்படின்றது காரணம் வந்து காரண சூழல்கள் இல்லாம இருக்காது. குறிப்பா வந்து இவர் வந்து ஒரு குற்ற பிரிவின் கீழே வந்து இவருடைய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தா அதற்கான தண்டனை நிரூபிக்கிறதுக்கான காரணங்கள் சொல்லலாம். இவர் பல்வேறு வழக்குகள்ல இந்த வழக்கு வந்து பல்வேறு பிரிவுகள்ல வந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு பிரிவு அந்த பிரிவின் கீழே அவர் இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாரா அப்படின்றதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஊர்ஜிதப்படுத்திட்டு எஸ் அவர் கமிட் ஆயிருக்காரு அப்படின்னும் போது, அப்ப இந்த குற்றத்துக்கு 3 மாத சிறை தண்டனை, இந்த குற்றத்துக்கு 6 மாத சிறை தண்டனை அல்லது அபராதம், இல்லைன்னா தண்டனை மற்றும் அபராதம். இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸம்ஷன் பிரிவுகள் வந்து சட்டப்பிரிவுகள்ல இருக்கு. குறிப்பா இப்ப வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ்ல வந்து நிறைய சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதன் அடிப்படையில இவர் என்னென்ன குற்றங்கள்லாம் செஞ்சிருக்காரு, அதற்கான தண்டனைகள் என்னென்ன, எதை ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்துல வந்த இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா எல்லா குற்றத்தையுமே அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க வந்து வெளியிடணும். இது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளான ஒரு வழக்கு அப்படிங்கிறதுனால உடனே ஒரு நீதிமன்றம் வந்து அதை உடனே வந்து வெளியிட முடியாது. நீதிமன்றம் வந்து சொல்றாங்கன்னா அதுக்குரிய கால அவகாசமும் காரண காரியங்களும் அது கண்டிப்பா அதுக்கு பின்னாடி இருக்கும். இந்த வழக்குல வந்து நாங்க மேல்முறையீடு போறோம் அப்படிங்கிற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன்னா தீர்ப்பு வந்துடுச்சு, இதுக்கப்புறமும் மேல்முறையீடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா. இப்ப கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகளிர் நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றத்தின் மூலமா தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு அப்பீல் ப்ராசஸ் எந்த வழக்கா இருந்தாலும் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் இல்லாத பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க தரப்பு நியாயத்தை வந்து சரி செஞ்சுக்குவோம், அல்லது தண்டனை குறைப்பு வேண்டும் அப்படின்னு நீங்க அப்பீல் போறது சகஜம். அப்பீல் போகியும் அங்க திருப்பி மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளோ அல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோ தொடர்ந்து இந்த வழக்கை எப்படி எல்லாம் இதை விசாரிச்சிருக்காங்க, எந்தெந்த வகையில எல்லாம் வச்சிருக்காங்கன்றத ஒன்னையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞருடைய வாதுரைகளையும் பார்ப்பாங்க. இப்போ அந்த குற்றவாளிக்கு ஆஜராகக்கூடிய அந்த வழக்கறிஞருடைய வாதுரைகளும் எடுத்து பார்ப்பாங்க. இந்த காரண கரல் சூழல்களும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்ப்பாங்க. அப்பீல பத்தி இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு தண்டனை கிடைச்சிருக்கு.
அதுக்குதான் சொன்னேன். அப்பெல்லாம் போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னா, அவரோட அந்த வங்கி கணக்க முடக்குனது சரிதான். அந்த தண்டனை தொடர்ந்து கொடுக்கப்பட்டு அவர் அடைக்கப்பட்டதும் சரிதான்ன்றது என்னுடைய கருத்து. அதாவது ஞானசேகரன் தரப்புல வாதாடக்கூடிய வக்கீல் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. பத்திரிகையாளர் அங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான கேஸுக்கெல்லாம் நீங்க எப்படி வாதாடுறீங்க? இதுக்கே நீங்க முன் வரீங்க? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், வழக்கறிஞர் தொழில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து, எங்களுக்குன்னு சில ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கு. சரிங்களா? சூழல் கருதி குற்றம் செய்பவர்கள் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த குற்றத்தை இப்ப உங்களை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அடிக்கிற மாதிரி கையை ஓங்குறாங்க சார். கையில கத்திய வச்சு உங்க கழுத்துக்கிட்ட கொண்டு வராங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சமயத்துல வாப்பா வந்து கழுத்த இருக்குப்பான்னு சொல்வீங்களா? உங்களை தற்காத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகளை ஈடுபடுவீங்க இல்லையா? இப்போ சூழல் கருதி நடக்கக்கூடிய குற்றங்களா இருக்கட்டும், வேற வழி இல்லாம நிர்பந்தத்தின் அடிப்படையில் யாராவது சொல்லி மிரட்டி அவர்களுக்கு கைகூடியா இருந்து செய்யக்கூடிய குற்றங்கள் போது எங்களோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். இப்ப நீங்க டாக்டர் கிட்ட குத்திரும் கொலையமா ஒருத்தர் போய் நிக்கிறாரு, அவரை காப்பாத்தணும் நீங்க சொன்னீங்கன்னா டாக்டர் காப்பாத்த வர மாட்டாரு. காப்பாத்துவாங்க. ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு பெரிய குற்றவாளி, அவர் வந்து தேச துரோகின பிறகு டாக்டர் நீங்க எப்படி போய் அவருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு கேட்க முடியுமா நம்மளால? கேட்டா டாக்டர் கிட்ட என்ன பதில் வருமோ அதேதான் வழக்கறிஞர்கள் கிட்டயும். ஆனா இன்னொரு விஷயம் இருக்குல்ல மேம். என்னன்னா இந்த குற்ற செயல்ல ஞானசேகர் மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க. அவரை மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லிருக்கீங்க. மத்தவங்க எல்லாம் அதுல இல்லையா, இவர் ஒருத்தர் மட்டும் தானா அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமா இங்க கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்கு. ஏன்னா பின்புலம் இல்லாமல் இந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்பிக்கிட்டே இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல வந்து ஞானசேகரன் மட்டுமல்ல, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் இதுல வந்து ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கணும். அவங்களுக்கு ஒரு சில தண்டனைகள் கொடுத்திருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு ஆதகமும் கூட. ஏன்னா நான் ஏற்கனவே அந்த இன்டர்வியூல சொன்ன மாதிரிதான், ஒரு மூன்றாம் நபர் இந்த கல்லூரிக்கு எந்த வகையிலுமே சம்பந்தம் இல்லாத ஒரு மூன்றாம் நபர் கல்லூரியுடைய வளாகத்துக்குள்ள நுழைஞ்சு கல்லூரியுடைய அந்த மறைப்பு பகுதிகள்ல போயிட்டு அங்க என்னென்ன இருக்கு, எப்படி எப்படி இருக்குன்ற விஷயத்த எல்லாமே ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியறதை தாண்டி இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற வகையில அத அவங்க வந்து என்கரேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுல வந்து ஒரு வகை தண்டனை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கண்டிப்பா கொடுக்கணும்ன்றது என்னுடைய இது. இதுல வந்து ப்ராசிக்யூஷன் என்ன மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நம்ம தெரியல. யாரெல்லாம் வந்து இப்போ அக்யூஸ் நம்பர் 1, அக்யூஸ் நம்பர் 2 அப்படின்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து குற்றம் செய்ய தூண்டியவர்கள் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. பட் மெயின் குற்றவாளி அக்யூஸ் நம்பர் 1 இவர் அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த செக்யூரிட்டிஸ், அங்க இவர் போயிட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ண செக்யூரிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்ம இன்னும் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் அவேர்னஸா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிவகைகள்லாம் பண்ணணுன்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு அடி மாதிரி தான் சொல்லணும். அடின்றதை விட இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி தான் இது. நீ சொசைட்டில வந்து இது அவ்வளவு அசாதாரணமான எந்த சூழலையும் கையாளக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மணி தான். மேம் அதாவது பொள்ளாச்சி அதனுடைய தீர்ப்பும் வெளிவந்துச்சு. எல்லாருமே அடுத்த அண்ணா யூனிவர்சிட்டியோட தீர்ப்பு எப்போ வரும் அப்படிங்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியோட தீர்ப்பு வந்துருச்சு. இப்ப அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு அடுத்து ஒரு விஷயம் நடக்குது இல்ல, இது எல்லாத்துக்குமே ஒரு அபாயமா தான் இப்ப வந்திருக்க தீர்ப்பு வந்து நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், இங்க எங்கேயுமே வந்து ஓகே அந்த விக்டிம் வந்து அப்படியே மாறல அப்படிங்கிற ஒரு விஷயமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏன் மாறலன்னா என்ன நடந்திருக்கோ அது கரெக்டா வந்து முறையா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுது அதனுடைய என்ன சொல்றது ரிசல்ட் அவுட்புட்டும் கரெக்டா வந்திருக்குன்ற பட்சத்துல ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றச்சூழல் நடந்திருக்கக்கூடிய சூழல் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து பண்ணணும். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெடிக்கல் டெஸ்ட், அவரோட வாய்ஸ் தானா அப்படிங்கிறது அவரோட மொபைல எடுத்து பாத்தீங்கன்னா குப்பை மாதிரி பல விஷயங்கள் உள்ள இருந்திருக்கு. பல பெண்களுடைய எதிர்காலத்தை வந்து செதைச்சு தன்னுடைய செல்லுக்குள்ள அவர் வச்சிருந்திருக்காரு. இதுல இன்னும் பாராட்டுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய தைரியம், அந்த பெற்றோர்களுடைய அந்த என்கரேஜ்மெண்ட். தவறுகள் எல்லா இடத்துலயும் தான் நடக்குது. தவறுகள் ஆண் செய்யறாங்க, பெண்ணும் செய்யறாங்க, மூன்றாம் பாலினங்களும் செய்யறாங்க. தவறு செய்யாமல் இந்த உலகம் கிடையவே கிடையாது. ஒன்னும் தவறை திருத்திக்க பார்க்கணும் இல்லையா? அந்த தவறுகளை தொடர்ந்து செய்யாமல் இருக்கணும் இல்லையா? அந்த தவறுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சதான் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழியினுடைய தன்மை எப்படிங்கிறத உணர முடியும். நம்ம மனித சமுதாயம் அதுதான் நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த வகையில பாத்தீங்கன்னா ஏன் மாறல அப்படின்னா நடந்திருக்க விஷயங்கள் அந்த மாதிரி அது முறையா பதிவு செய்யப்பட்டு மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டு அதற்கான எதிரொலிகள் நிறைய வந்ததுக்கு அதனால இந்த கரெக்டான ப்ராசஸ் பற்றி கரெக்டா முடிஞ்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். புரியுது மேம். மேம் ஆயுள் தண்டனைக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குமா? நிறையவே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பிரிவின் கீழே ஒரு குற்றப்பிரிவின் கீழே வந்து பதிவு செய்யப்பட்டாலே ஒரு சில குற்றங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து நேரடியாவே வழங்கப்படக்கூடிய சில குற்றங்கள் எல்லாமே இருக்கு.
இப்போ இவர் இந்த இந்த நல்லவர் மீது நிறைய வழக்குகள் வந்து நிறைய குற்றப்பிரிவுகள் வந்து இவர் மேல வந்து அந்த எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல் தகவல் அறிக்கையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப நிலைமை ஊர்ஜிதப்படுத்தப்பட்டா கால்குலேட் பண்ணா கண்டிப்பா ஆயுள் தண்டனை வழங்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.